நீதி கதைகள் டிவி. அது 1917வது வருஷம். ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ரங்கையா ஒரு சின்ன விவசாயி. அவனுடைய மனைவி ரங்கம்மா ரொம்பவும் கோவக்காரி. ஒரு நாள் காலையில ரங்கையா எழுந்திருச்சு வயலுக்கு கிளம்பும் போது ரங்கம்மா குறுக்குல வந்து நின்னா. என்னங்க தோற, காலையிலே கிளம்பிட்டீங்க? வயல்ல வேலை செய்யறதுக்கா இல்ல ஊர்ல இருக்கிற எல்லாரும் கூடவும் சேர்ந்து உக்காந்து கதை பேசவா? நேத்து ராத்திரி நான் கேட்டனே, அதுக்கு பதில் சொல்லாம போறீங்க? வயலுக்கு தான் ரங்கம்மா. விளைச்சலுக்கு தண்ணி ஊற்றலைன்னா விளைச்சல் காஞ்சி போயிடும். ராத்திரி நீ சொன்னதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, கையில் ஒத்த ரூபாய் இல்லையே. ஒத்த ரூபா கூட இல்லையா? அப்ப என் மானை எல்லாம் கங்கையில கரைக்க போறீங்களா? அடுத்த வாரம் ஊர்ல திருவிழா இருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பட்டு புடவைய வாங்கிட்டாங்க. எதிர் வீட்டுல இருக்கிறவங்க தங்க சங்கிலிய வாங்கி போட்டுட்டாங்க. நான் மட்டும் பழைய புடவைய கட்டிக்கிட்டு அந்த திருவிழாவுக்கு போகணுமா? என் நிலைமை இவ்வளவுதானா? இப்படியெல்லாம் ஏன் பேசுகிற ரங்கம்மா? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். அவங்க கிட்ட பணம் இருக்கு, வாங்குறாங்க. நாம் தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றவங்க. இந்த வருஷம் விளைச்சல் விற்றதும் உனக்கு ஒரு நல்ல புடவையா வாங்கி தரேன். அது வரைக்கும் பெட்டியில் இருக்கிற பழைய பட்டு புடவைய கட்டிக்கோ. ரங்கம்மா ரொம்ப கோவமா அந்த பட்டு புடவைய வாங்கி 10 வருஷம் ஆச்சு. அதோட சாயமே வெளுத்து போச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் புது புடவையை கட்டிக்கிட்டு போகும்போது நான் பழைய புடவையை கட்டிக்கிட்டு போகணுமா? உங்களுக்கு என்ன, ஒரு வேட்டையை கட்டிக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு துண்டை போட்டுக்கிட்டா போதும். பொம்பளைங்க எங்களுக்கு அப்படியா? ஒழுங்கா எனக்கு பட்டு புடவை வாங்கி கொடுங்க, இல்ல இன்னையில இருந்து சமைக்கவே மாட்டேன். சமைக்கலன்னா எப்படி ரங்கம்மா? பசி எடுக்கும் இல்ல? சரி, நான் ஏதாவது பண்றேன். தோட்டத்தில் காய்கறி இருக்கு, நான் அதை சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு வரேன். அந்த பணத்தில் புடவை வாங்கலனாலும் ஒரு ஜாக்கெட்டாவது உனக்கு வாங்கிட்டு வரேன். ஜாக்கெட் தரீங்களா? உங்களுக்கு என்ன அறிவில்லையா? நான் புடவையே கேட்டா ஜாக்கெட் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 10 ரூபாய் நீங்க கொண்டு வரல, இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன். அப்ப ரங்கையா அவனுடைய மனசுக்குள்ள, பிறந்த வீட்டுக்கு போனா சந்தோஷமா தான் இருப்பேன். ஐயோ, அப்படி சொல்லாத ரங்கம்மா. நீ இல்லைன்னா வீட்டுக்கு கலையே இருக்காது. சரி, முயற்சி பண்றேன். ஆனா நீயும் ஒரு வேலை பண்ணணும். என்னது? மறுபடியும் என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு பின்னாடி முருங்கைக்காய் மரம் இருக்குல்ல, அதில் இப்போ முருங்கைக்காய் கொத்து கொத்தா காய்க்குது. அதை கொண்டு போய் சந்தையில் விற்றா நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் குரங்குங்க வந்தால் காயை வீணாக்கிடும். நீ இன்னைக்கு ஒரு நாள் மரத்துக்கு கீழே உக்காந்து பாதுகாத்துக்கிட்டு இரு. ஒரு காய் கூட கீழே விழாம பார்த்துக்கோ. அதை விற்றா தேவையான பணம் கிடைச்சிடும். ரங்கம்மா யோசிச்சு பார்த்துட்டு, முருங்கைக்காவா? ஆமா, நேத்து சந்தையில முருங்கைக்காய் விலை அதிகம்னு கேள்விப்பட்டேன். சரி சரி, நான் மரத்துக்கு காவல் இருக்கேன். நீங்க வயல்ல போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாயந்தரம் வரும்போது 10 ரூபாய் கொண்டு வாங்க. சரிங்க மகாராணி, நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சிடுறேன். ரங்கையா அவன் மனசுக்குள்ள, அப்பாடா, இன்னைக்கு எந்த சண்டையும் இருக்காது. இவன் மரத்துக்கிட்ட உட்கார்றதால ஊருக்குள்ளேயும் சண்டை இருக்காது. ரங்கம்மா ஒரு கைத்து கட்டில கொண்டு போய் முருங்கை மரத்துக்கு கீழே போட்டு அவ அந்த கைத்து கட்டில உட்காந்துக்கிட்டு இருந்தா. இப்பதான் வெயிலு மேல ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த பக்கமா போன பக்கத்து வீட்டு சீதா ரங்கம்மாவை பார்த்து, என்ன ரங்கம்மா, மரத்துக்கு கீழே தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? வீட்டுல ரங்கையா அண்ணன் இல்ல? ரங்கம்மா கவலையா, தவம் செய்யல, எல்லாம் என் நேரம். என் வீட்டுக்காரர் தான் முருங்கை மரம் நிறைய முருங்கைக்காய் இருக்கு, குரங்குங்க வந்து வீணாக்கிட போகுது, உட்காந்து பாதுகாத்துரு, அப்பதான் இதை வித்து உனக்கு புடவை வாங்கி தரேன்னு சொன்னாரு. சீதா சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ, புடவைக்காகவா? அப்ப தப்பு இல்ல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஊர்ல குரங்கு எங்க இருக்கு? அன்னைக்கு ராமர் கோயில ஒரு குரங்கு பார்த்தேன், அந்த குரங்கு கூட இந்த பக்கம் வரலையே. அப்போ ரங்கம்மா, அதானே, எனக்கு கூட இந்த யோசனை வரல. காலையில அவர் ஏதோ சொல்லிட்டு போனாருன்னு நானே என் பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டு இருக்கேனே. எனக்கு தெரிஞ்சு நீ வெளியில எங்கேயும் போகாம யாருக்கிட்டையும் எதுவும் பேசாம சண்டை வலிக்காம இருக்கிறதுக்காக தான் உன் வீட்டுக்காரு இங்க உன்னை உட்கார வச்சிருக்காரு போல. ஆம்னங்க எல்லாரும் இப்படிதான், நமக்கு ஒரு வேலையை கொடுத்து நம்மள அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சிருவாங்க. அது கேட்டு ரங்கம்மா கோவமா, ஆமா சீதா, நீ சொல்றது உண்மைதான். இங்க குரங்குங்களும் இல்ல, எதுவும் இல்ல. என் வீட்டுக்காரு இந்த மரத்துக்கு கீழே என்ன உட்கார வைக்கிறதுக்கு தான் இப்படி திட்டம் போட்டுட்டு போயிருக்காரு போல. அவருக்கு இன்னைக்கு இரு பூஜை. அட இரு ரங்கம்மா, அவசரப்பட்டு வயலுக்கு போய் அண்ணனை திட்டிட போற. அவர் சாயந்தரம் எப்பவும் வீட்டுக்கு வருவார்ல, அப்ப பாத்துக்கோ. முருங்கைக்காய் நல்லா இருக்கு, ஒரு 4 காய் சாம்பாருக்கு எனக்கு தரியா? ரங்கம்மா கோவமா, இல்ல சீதா, இதை வித்தாதான் எனக்கு புடவை கிடைக்கும், அதனால என்னால இது உனக்கு கொடுக்க முடியாது, போ. சீதா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா. ரங்கம்மாவுக்கு கோவம் அதிகமாச்சு. இன்னைக்கு வரட்டும், அப்ப இருக்கு அவருக்கு அப்படின்னு ரங்கம்மா நினைச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. மதியம் நேரமும் ஆச்சு. ரங்கம்மாவுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது. சாப்பாடு நேரத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டிய ரங்கையாவும் இன்னும் வீட்டுக்கு வரல. பசியும் தாங்க முடியல.
கடைசியில வர வழி இல்லாம கையில ஒரு பெரிய குச்சிய பிடிச்சுக்கிட்டு கோவமா ரங்கம்மா வயலுக்கு கிளம்புனா. அப்ப வயல்ல உட்கார்ந்திருந்த ரங்கையா தூரத்துல இருந்து ரங்கம்மா வரத பார்த்து பயந்தே போயிட்டான். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அவ வர அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ புயல் வருதே, நான் புயல்ல மட்டும் மாட்டினேன், அப்புறம் அடையாளம் தெரியாம எங்கேயாவது போயிடுவேன், ஏதாவது பண்ணியாகணும். உடனே ரங்கையா எழுந்திருச்சு அவனுடைய வயல்ல இருக்கிற ஒரு பள்ளத்துக்கு பக்கத்துல முட்டி கால் போட்டு உக்காந்துக்கிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள எதையோ உத்து பாக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ரங்கம்மா அங்க கோவமா வந்தா. ரங்கம்மா ரொம்ப கோவமா, ஏங்க என்ன மரத்துல கட்டி போட்டுட்டு வெயில உட்கார வச்சுட்டு இப்படி நீங்க பள்ளத்தை நோக்கி என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏமாத்திட்டு இப்ப தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரங்கம்மா கோவமா சொன்னதும் அப்ப ரங்கையா பொறுமையா, ஷூ, கத்தாத ரங்கம்மா, பொறுமையா பேசு, கத்தனா அதிர்ஷ்டம் ஓடி போயிடும். என்னது அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம் என்ன உங்க பள்ளத்திலயா இருக்கு? அது கேட்டு ரங்கையா, பைத்தியக்காரி, இங்க வா, இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வயலை உழும்போது களைப்பையில ஏதோ தட்டுப்பட்டுச்சு, கல்லுன்னு நினைச்சு என்னன்னு எட்டி பார்த்தேன், ஆனா அது ஒரு பித்தளை பாத்திரம். அதை கேட்டு ரங்கம்மா இருந்த கோவம் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்பவும் ஆர்வமா, பித்தளை பானையா? எங்க இருக்கு? எனக்கு தெரியலையே. மண்ணு போட்டு மூடி வச்சிருக்கேன், யார் கண்ணுலயும் படக்கூடாதுல்ல, அது சாதாரண பானை இல்ல. எங்க தாத்தா அப்பெல்லாம் சொல்லுவாரு, நம்ம வயல்ல ராஜா காலத்து புதையல் இருக்காமா, அது இப்பதான் வெளியில வந்திருக்கு. ரங்கம்மா அதை கேட்டு ரொம்பவும் ஆசையோட, புதையலா? அப்படின்னா அதுல தங்கம் இருக்குமா, வைரம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், ஏன்னா அந்த பித்தளை பானை ரொம்ப கனமா இருக்கு. ஆனா இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனை? பேய் இருக்கா? பேய் இல்ல, ஆனா அந்த பானையோட மூடியில ஏதோ எழுதி இருக்கு. எனக்கு கொஞ்சம் படிக்க வரும்ல, அதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுமா? இந்த புதையல் சொந்தமாகணும்னா நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு மருமக காலையில எழுந்து குளிச்சு வாயை திறக்காம அமைதியா இருந்து அந்த பொண்ணு அவ கையால அந்த பானையை எடுத்து கையில வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற வரைக்கும் வாயை திறந்து பேசவே கூடாது. ஒருவேளை ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த தங்கம் எல்லாம் மண்ணாவோ கல்லாவோ மாறிடுமா. ரங்கம்மா ஆச்சரியமா, ஒரு வார்த்தை பேசுனா எல்லாம் மண்ணாயிடுமா? ஆமா, அதனாலதான் நான் எடுக்கல. நல்ல வேலையா நீ வந்துட்ட, நீ நல்ல மருமக தான், ஆனா உன்னால பேசாம கொள்ளாம இருக்க முடியுமா? உனக்கு வேற கோவம் அதிகம், வழியில யாராவது பேசுனாங்கன்னு திட்டினா என்ன பண்றது? அப்புறம் நம்ம புதையல் வீணா போயிடுமே. அது எப்படி? கைக்கு வந்ததை வீணா போக விட்டுருவேனா? நான் பேச மாட்டேன், வாய்க்கு பிளாஸ்டர் போட்டு ஒட்டின மாதிரி இருப்பேன். இதை வச்சு நகை வாங்கிக்கலாம்ல? நகை வாங்குறதா? வீட்டில் வேலைக்காரங்களையே வச்சுக்கலாம், நாம ஜமீன்தாரா வாழலாம். ஆனா நிபந்தனை தான் கஷ்டம். நீ உடனே வீட்டுக்கு போய் தலைக்கு குளிச்சுட்டு ஈர துணியோட இங்க வா. அதுக்கப்புறமா இந்த குடத்தை நீயே தூக்கு. ஆனா ஞாபகம் இருக்குல்ல, வீட்டில இருந்து நீ கிளம்புனதுல இருந்து திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. ரங்கம்மா சந்தோஷமா தலையா ஆட்டினா. இதுக்கு முன்னாடி இருந்த கோபம் எல்லாம் போய் இப்ப அவ கண்ணுல ஆசைதான் தெரிஞ்சுது. சரி, சீக்கிரமா போயிட்டு யாருக்கும் சந்தேகம் வராம வா. ரங்கம்மா சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போனா. ரங்கையா அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டான். ரங்கம்மா திரும்பி வர்றதுக்குள்ள செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சு உடனே போய் பானை வைக்கிறவங்க கிட்ட பானையை வாங்கிட்டு வந்து அது வெளியில மண்ணெல்லாம் பூசி பழைய பானையை மாதிரி ஆக்கி வயல்ல இருக்கிற சின்ன சின்ன கூழாங்கல்ல மண்ணு கல்லு எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த பானைய அந்த பள்ளத்துல பதிச்சு வச்சுட்டான். அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடி வச்சுட்டான். இன்னொரு பக்கம் ரங்கம்மா வீட்டுக்கு போய் வேகமா தலைக்கு குளிச்சுட்டு வீட்டுல இருக்கிற நல்ல புடவைய கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமம் தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவன் நடந்து வயலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது, என்ன ரங்கம்மா, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கியே, ஆனா இன்னைக்கு ஊர்ல திருவிழா எதுவும் இல்லையே. ரங்கம்மா பதில் கொடுக்கல. என்ன ரங்கம்மா, காது கேட்கலையா? கூப்பிட்டாலும் பார்க்க மாட்டேங்கிற, புருஷன் கூட சண்டை போட்டுடியா? வீணா போனவனுங்களா, புதையில என் வீட்டுக்கு வரட்டும், அப்ப இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசாம ரங்கம்மா வயலுக்கு போனா. அப்ப சீதா தடுத்து நிப்பாட்டி, என்ன ரங்கம்மா வயலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா, கையில என்ன பை கொண்டு போற? சீதா அப்படி தடுத்து நிப்பாட்டினதோ ரங்கம்மாவுக்கு கோவம் இன்னும் அதிகமாச்சு. ஆனா எதுவும் பேசாம கண்ணாலேயே போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. சீதா ஆச்சரியமா, என்னாச்சு இவளுக்கு, பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒரு வார்த்தை கூட பேசாம போறா, ஏதோ வியாதி வந்துருச்சு போலியே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் ரங்கம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு பேசாம கொள்ளாம வயலுக்கு போயிட்டா.
வந்துட்டியா ரங்கம்மா? ரொம்ப அழகா பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்க. சரி சரி, அந்த பானையை எடுத்துக்கோ. ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு வார்த்தை கூட பேசாத. ரங்கம்மா சைகையிலேயே தலையசிச்சு சொன்னா. அதுக்கப்புறம் வேகமா அவ அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி பள்ளத்துல மண்ணு போட்டு பொதிச்சு வச்சிருந்த அந்த மண்பானைய வெளியில எடுத்தா. இது நிறைய தங்கம் தான் இருக்கும் அப்படின்னு அவ அவளுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. பார்த்து ரங்கம்மா, கீழே போட்டுடாத. அது ரொம்ப கனமா இருக்குல்ல. அதில் நிச்சயமா தங்கம் தான் இருக்கணும். எங்க முன்னோர்கள் தங்க சிலையை வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நான் உன் பின்னாடியே வருவேன். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, வீட்டு வாசலை தாண்டி உள்ள போற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. ரங்கம்மா சந்தோஷமா அந்த பானையை தூக்கி தலையில வச்சா. அதுல கல்லு மண்ணு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவும் கனமா இருந்துச்சு. ஆனாலும் தங்கத்துக்காக அவ கஷ்டப்பட்டு அதை வச்சுக்கிட்டா. வா வா, நானும் வரேன். 2 பேரும் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா முன்னாடி, ரங்கையா பின்னாடி. ஊஜனங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா தலையில பானையை வச்சுக்கிட்டு அமைதியா யாருக்கிட்டயும் பேசாம போறத பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் ரங்கையாவை கூப்பிட்டு, என்ன ரங்கையா, உன் பொண்டாட்டி தலையில என்ன பானை? தண்ணியா? ஆனா கிணறு இந்த பக்கம்ல இருக்கு. ஐயோ, அது தண்ணி பானையெல்லாம் இல்லப்பா. அது அவளோட வேண்டுதல். ரங்கம்மா திருவிழாவுக்காக மௌன விரதம் இருக்கா. அந்த பானையில புனிதமான மண் இருக்கு. அதை வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை பண்ண போறா. ஓஹோ, ரங்கம்மாவுக்கு இவ்வளோ பக்தியா? சண்டை போடுற பொண்ணுன்னு நினைச்சேன், இவ்வளோ மாறி இருக்காளே. ரங்கம்மா மனசுக்குள்ள, வீணா போனவன் மண்ணுன்னு சொல்றான், தங்க இருக்கிறது தெரிஞ்சா அவன் இதையும் நின்னு போயிடுமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு 2 பேரும் வேக வேகமா நடந்து எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் உள்ள வந்த உடனே கதவை இறுக்கமா சாத்திட்டாங்க. அப்பதான் மெதுவா ரங்கம்மா அந்த பானையை எடுத்து கீழே வச்சா. அவ இப்ப பேசலாம், ஆனா பேசுறதை விட தங்கத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகம். அதனால மூடிய திறக்க போனா. ஏங்க, கதவை சாத்திட்டீங்கல்ல? அப்பாடா, நான் இவ்வளவு நேரம் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. இப்ப எனக்கு இந்த புதியல் மூலமா பட்டு புடவை, தங்க நகை எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பானையோட மூடிய திறந்து பார்த்தா அதுல இருந்தது எல்லாமே வெறும் மண்ணும் கல்லும் மட்டும்தான். அத பார்த்து பாவம் ரங்கம்மா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. அவளுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. அப்ப உடனே ரங்கையாவை பார்த்து ரங்கம்மா முறைச்சு, என்ன இது? புதையில இருக்கு, நகை இருக்கு, வைரம் இருக்குன்னு சொன்னீங்க, மொத்தமும் கல்லும் மண்ணுமா இருக்கு. இவ்வளவு கனத்தை தூக்கிட்டு வர வச்சு என்ன ஏமாத்துறீங்களா? இந்த கல்லை நான் தூக்கிட்டு வந்து என் இடுப்பு தான் வலிக்குது. அமைதியா இரு ரங்கம்மா, அமைதியா இரு. அமைதியா இருக்கணுமா? ஊருக்காரங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறபடி பண்ணிட்டீங்க. என்ன இவ்வளவு கனத்தை சுமக்க வச்சீங்க, என்னையே ஏமாத்துறீங்கல்ல. எனக்கு இந்த வீடு வேணா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அப்போ ரங்கையா, இரு ரங்கம்மா, ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. பானையில கல் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் தான் வச்சேன். நீங்க தான் வச்சீங்களா? எதுக்கு? வேற எதுக்கு? உன்னை மாத்துறதுக்காக தான். காலையில இருந்து நடந்ததை நினைச்சு பாரு. நான் உன்னை அமைதியா இருக்க சொன்னேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. வழியில பொம்பளைங்க ஆம்பளைங்கன்னு எத்தனையோ பேர் உன்கிட்ட பேசினாங்க, நீ பேசவே இல்லை. உன் மனசுக்குள்ள ஆசை இருக்கிறதால தானே நீ அமைதியா இருந்த. அதனால என்ன, என் ஆசையை நிராசையாக்கிட்டீங்களே. ஆசை போனா போகுது, ஆனா 2 மணி நேரமா நான் எவ்வளோ நிம்மதியா இருந்தேன்னு தெரியுமா? நீ எனக்கு தொந்தரவு கொடுக்காம அமைதியா இருந்தா நான் வேலை செஞ்சு எவ்வளோ சம்பாதிப்பேன்னு தெரியுமா? இங்க பாரு. சட்டப்பையிலிருந்து ரங்கையா 10 ரூபாயை எடுத்தான். ரங்கம்மா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, 10 ரூபாவா? ஏதிது? நீ பானையை தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நான் பின்னாடியே சுப்பையாவோட கடைக்கு போய் காய்கறிக்கு பேரம் பேசிட்டு வந்தேன். நீ என் கூட சண்டை போடலைங்கிறதால எனக்கு மூளை நல்லா வேலை செஞ்சது. காலையில காய்கறியை கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு முன்பணம் வாங்கிட்டு வந்தேன். இந்த 10 ரூபாய் உனக்கு புது புடவை வாங்குறதுக்கு தான். பணத்தை பார்த்த உடனே ரங்கம்மாவுக்கு கோவம் கொஞ்சம் குறைஞ்சுது. உண்மையிலேயே புடவை வாங்குறீங்களா? வாங்குறேன், ஆனா ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு நீ எப்படி பொறுமையா அமைதியா இருந்தியோ இப்படி தான் தினமும் இருக்கணும். அந்த பானையில இருந்த கல்லு உனக்கு பாரமா இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு இப்ப மனசுல எந்த பாரமும் இல்ல. தேவையில்லாத பேச்சு சண்டை இதெல்லாம் இல்லைன்னா நம்ம வீடு தங்கமா மாறலனாலும் நிம்மதியாவது இருக்கும். தங்கத்தை விட நிம்மதி ரொம்ப பெருசு இல்லையா? ரங்கம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப நான் சத்தமா கத்துனா உங்களுக்கு அவ்வளவு கவலையா இருக்கா? கவலையாவா? நரகம் நரகம் தெரியும் எனக்கு. ஊர்ல இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு நாள் நீ பேசாததை பார்த்து நீ மாறிட்டேன்னு பாராட்டினாங்க. ரங்கம்மா தப்பு புரிஞ்சுக்கிட்டு, ஆமாங்க,
வர வழியில எல்லாரும் நான் பொறுமையா இருக்கிறத பார்த்து என்ன பாராட்டினாங்க. சந்தோஷம்தான். இருந்தாலும் உங்க மேல எனக்கு கோவம் போகல. என்கிட்டே கல்ல கொடுத்து சுமக்க வச்சிட்டீங்கல்ல. இந்த கல்லு தான் உன் கோவத்துக்கு மருந்து. தலைக்கு மேலே பாரம் இருந்தா எதை பற்றியும் யோசிக்க மாட்ட. சரி இந்தா, இந்த 10 ரூபாயை நாளைக்கு கடைக்கு எடுத்துட்டு போய் நீ வாங்கணும்னு சொன்ன புது புடவைய வாங்கிக்கோ. ரங்கம்மா சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, சரிங்க, நீங்க புத்திசாலிதான். ஒரு நாள் பூரா என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கீங்க. ஆனாலும் இப்போ எனக்கு உங்க மேல கோவம் இல்ல. நான் போய் உங்களுக்காக சமைக்கிறேன். அதை கேட்டு ரங்கையா, அப்பாடா, என் பொண்டாட்டி முழுசா மாறிட்டா. ரங்கம்மா சமையல் அறைக்குள்ள போனா. ரங்கையா வெளியில வந்து கைத்து கட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஜெயிச்சதுக்கான ஒரு நிம்மதி அவன் முகத்துல தெரிஞ்சுது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கத்துக்கிட்டா வாழ்க்கையில சந்தோஷமாவும் இருக்க முடியும், இல்லனா நிம்மதியாவது இருந்துட முடியும். இல்லாததுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற நிம்மதியை இழக்கிற அந்த சந்தோஷம் நமக்கு தேவையில்லை. அது 1920வது வருஷம். அந்த காலத்துல ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல மார்கழி மாசம் குளிர் ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு. அப்ப ஆகாயத்துல மொப்பு மந்தாரமுமா தெரிஞ்சுது. ரங்கையா அவன் வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு அந்த ஆகாயத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் உள்ள இருந்து ரங்கம்மா சூடா கஞ்சியை கொண்டு வந்து கொடுத்தா. ஆகாயத்தை பாத்துக்கிட்டு ரங்கையா தான் மனைவி கிட்ட, என்ன ரங்கம்மா இது, இந்த குளிர்காலம் வித்தியாசமா இருக்கே. மார்கழி மாசத்துல பனி தான் பொழியணும், ஆனா மழை வர மாதிரி இருக்கே, ஏதோ தப்பா இருக்கு. அப்போ ரங்கம்மா குடிக்க கஞ்சியை கொடுத்துட்டு, தப்பும் இல்ல ஒன்னும் இல்ல, நீங்க எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? காலையில எழுந்திருச்சு ஆகாயத்தை பார்த்தா என்ன தெரியும்? மேகமூட்டமா தான் தெரியும். கஞ்சியை குடிங்க முதல்ல. அப்படி தட்டி கழிச்சு பேசாத. எனக்கு 57 வயசு. இத்தனை வருஷத்துல பொங்கலுக்கு முன்னாடி இப்படி ஒரு வானிலைய நான் பார்த்ததில்ல. காத்துல ஈரம் இருக்கு, பறவைங்க கத்த மாட்டேங்குது. நிச்சயமா ஒரு பெரிய மழை இருக்கு. மழையா? இந்த குளிர்லையா? சரியா, வந்தா வரட்டும், தண்ணி கிடைக்கும்ல. அடியே பைத்தியக்காரி, தப்பான நேரத்துல மழை பெஞ்சா அது லாபம் இல்ல, நஷ்டம். நம்ம வயல்ல உளுந்த காய வச்சிருக்கோம். உளுந்துல தண்ணி பட்டுச்சு, மொத்த உளுந்தோ வீணா போயிடும். எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்கு. ரங்கம்மா பயந்து போய், அட ஆமால, இதை நான் மறந்தே போயிட்டேனே. 2 நாள் ஆச்சு அதை காய வச்சு. இப்ப என்ன பண்றது? பையில போட்டு குடோன்ல கொண்டு வந்து வச்சிடலாமா? அது நம்ம 2 பேரால முடியாது. கிட்டத்தட்ட 10 மூட்டை இருக்கும். கூலி ஆளுங்களும் கிடைக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டு ராமையா கிட்ட உதவி கேட்கவா? அவன் வயல்லையும் நெல்லு காயுதில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலாம். அந்த ராமையாவா? அவர் திமிரு பிடிச்சவரு. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, என் நெல்லுக்கு ஒன்றும் ஆகாது, நான் எதுக்கும் வரல அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் போய் கேட்டு பாருங்க, ஒருவேளை உதவி செஞ்சாலும் செய்யலாம். சரி, நீ இங்கேயே இரு, நான் போய் ராமையா கிட்ட பேசிட்டு வரேன். ஆகாயம் நேரம் மாறுது, உடனே எதனா செய்யணும். ரங்கையா உடனே ராமையாவை பாக்குறதுக்காக போனாரு. ராமையா ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே அவருடைய மனைவியான கௌரி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. 2 பேருக்கும் வயசு 50 தாண்டி இருந்துச்சு. ராமையா அண்ணன், ராமையா அண்ணன். உடனே ராமையா திரும்பி பார்த்து, அட என்ன ரங்கையா, காலையிலேயே பதட்டமா வந்திருக்கிற மாதிரி இருக்கே, என்ன விஷயம்? விஷயம் இல்ல, ஆபத்து வந்திருக்கு. ஆகாயத்தை பாத்தியா, மப்பு மந்தாரமா இருக்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு ராத்திரி மழை வரும்னு தோணுது. நம்ம 2 பேர் வயல்லையும் விளைச்சல் இருக்கு. உடனே போய் தார்பாயை போட்டு அதை மூடலாம், இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். உடனே என் கூட வா. மழையா? இந்த குளிர்காலத்துலையா? உனக்கு என்ன பைத்தியமா ரங்கையா? இந்த நேரத்துல குளிர் தான் வரும், பனி பொழியும், மழை வராது. இப்ப போய் விளைச்சலை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லி கூப்பிடுறியே. அட ஆமாண்ண, ஏன் இப்படி பயப்படுறீங்க? முந்தா நேத்து ஜோசியரை போய் பார்த்தேன். அவரு பஞ்சாங்கத்தை பார்த்து சொன்னாரு, இந்த மாசம் முழுக்க மழை கிடையாதான். அப்புறம் என்ன? ஐயோ, ஜோசியம் சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. இயற்கையை பத்தி நமக்கு தெரியாதா? இயற்கை தான் நமக்கு ஏதோ சொல்லுது. இங்க பாரு, காத்துல மனம் மாறுது. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு மழை வரும்னு தான் தோணுது. நீ என்ன வேணும்னா சொல்லு, மழை பெய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. எனக்கு மழை வராதுன்னு நம்பிக்கை இருக்கு. நீ வேணும்னா போய் உன்னோட விளைச்சலை காப்பாத்திக்கோ. அண்ணன், என்ன அடம் இது? கஷ்டப்பட்டு விளைஞ்ச விளைச்சல் வீணா போச்சுன்னா அப்புறம் நீங்க தான் அதுக்காக வருத்தப்படுவீங்க. தார்பாயாவது போடலான்னு வாங்கண்ணே. என்கிட்ட தார்பாய் இல்ல, இருந்தாலும் போத்த மாட்டேன். ஏன்னா மழை வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என் விளைச்சலுக்கு எதுவும் ஆகாது. உன் விளைச்சலை காப்பாத்திக்கோ. ரங்கையா கவலையா, சரிங்கண்ணே, சொல்ல வேண்டியது என் கடமை.
அதை கேட்கறது உங்களோட விருப்பம். நான் வரேன். ரங்கையா போனதுக்கு அப்புறமா, ஏங்க ரங்கையா அண்ணா அந்த அளவுக்கு பயப்படுறத பார்த்தா கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடியே பைத்தியக்காரி, நீயும் என்ன அவன மாதிரியே பேசுற. அவன் பயந்தாங்கோலி. ஆகாயத்துல மேகம் கொஞ்சம் கருத்தாலும் மழை வரும்னு பயப்படுவான். நாளைக்கு அடிக்க போற வெயில்ல அவன் முகம் காஞ்சிடும் பாரு. ரங்கையா வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவன் முகத்துல இருக்கிற கவலைய பார்த்து ரங்கம்மாவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்னங்க வரமாட்டேன்னு சொன்னாரா? அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்ன பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டாரு. அவரை விடு, நம்ம விளைச்சல நாம தானே காப்பாத்திக்கணும். போய் பழைய கோணிப்பை இருந்தா கொண்டு வா. உடனே வயலுக்கு போயாகணும். எனக்கும் இடுப்பெல்லாம் வலிக்குது, ஆனா வேற வழி இல்ல. வாங்க போலாம். அப்படி ரங்கையா ரங்கம்மா 2 பேரும் அவங்க வயலுக்கு ஓடினாங்க. அவங்க வயல்ல காய வச்ச உளுந்தும் பக்கத்துல ராமையாவோட வயல்ல அவங்க காய வச்ச தானியமும் இருந்துச்சு. அப்போ காத்து வேகமா வீச ஆரம்பிச்சுது. ரங்கம்மா சீக்கிரம் வா, காத்து வேகமா வீசுது. முதல்ல இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து தார்பாய போட்டு மூடிடலாம். அப்போ ரங்கம்மா ரங்கையா கிட்ட, ஏங்க அந்த ராமையா அண்ணனோட வயல்ல கூட அந்த விளைச்சல் அப்படியே இருக்கு. நம்ம கிட்டதான் 2 தார்பாய் இருக்குல்ல, பேசாம அதுக்கும் ஒரு தார்பாய போத்திடலாமா? நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கே பத்தாது ரங்கம்மா. நான் சொன்னேன், அவன் தான் கேட்கல. என்ன பண்ண முடியும்? முதல்ல நம்ம விளைச்சலை நாம காப்பாத்துவோம். 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த உளுந்தலத்தையும் எடுத்து ஒரே இடத்துல போட்டு அதுக்கு மேல அந்த தார்பாய போட்டு சுத்திலும் தண்ணி விழாத மாதிரி கல்லு வச்சுட்டாங்க. அதுக்குள்ள சாயந்தரம் இருட்ட ஆரம்பிச்சுது. அப்பாடா வேலை முடிஞ்சுது. ஆனா ஆகாயத்தை பார்த்தாதான் பயமா இருக்கு. மேகங்கள் எல்லாம் ரொம்ப கருப்பாயிடுச்சு. ஆமா, இது சாதாரண மழை இல்ல. வா வீட்டுக்கு போலாம். இனி அந்த கடவுள் பார்த்து பாரு. ரங்கையா ரங்கம்மா 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. அப்பதான் திடீர்னு அவங்க வீட்டு கூரையில டப் டப் டப்புன்னு தண்ணி விடுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரங்கம்மா சாப்பிடுறத நிப்பாட்டிட்டு டக் டக் டக்குன்னு சத்தத்தை கேட்டு, என்னங்க என்ன இது? மழை துளி விழுற சத்தம் இப்படி கேட்காதே, யாரோ கல்லு போடுற மாதிரி இருக்கு. அப்ப ரங்கையா வெளியில வந்து பார்த்து ஆச்சரியமா, ரங்கம்மா வெளியில வா, இது மழை இல்ல, கல்லு விழுது பாரு. இது ஆலங்கட்டி மழை. ரங்கம்மா வெளியில வந்து, ஐயோ என்னங்க இவ்வளவு பெருசா இருக்கு, என்ன ஆலங்கட்டி மழையா இது? இந்த கல்லு மட்டும் போய் விளைச்சல்ல விழுந்தா விளைச்சல் எல்லாம் வீணா போயிடும். ஐயோ, விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. நாம தார்பாய் போட்டிருக்கோமே, அது ஒன்னும் ஆகாதுல்ல? நம்ம விளைச்சலுக்கு எதுவும் ஆகாது, அது நல்லா தான் இருக்கும். ஆனா ராமையாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அவரு தார்பாய் போட்டும் மூடல. இந்த கல்லு விழுந்தா விளைச்சல் என்ன ஆகுமோ? அப்பதான் பக்கத்து வீட்ல இருந்து ராமையா கௌரி வெளியில வந்தாங்க. பாவம் அவங்க 2 பேரும் கவலையோட, ஐயோ போச்சு போச்சு, இப்ப என்ன பண்றது? வயல்ல இருக்கிற தானியம் எல்லாம் வீணா போயிடுமே, இப்ப என்ன பண்றது? ஐயோ என்னங்க இப்படி மழை பெய்யுது, நம்ம வாழ்க்கை வீணா போக போகுது. ரங்கையா ரங்கம்மா ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. ஏங்க அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, நாம போய் உதவி செய்யலாமா? காலையில சொன்னப்போ இவன் என்ன கிண்டல் பண்ணாரங்கம்மா. இப்ப என்ன பண்ண முடியும்? வயலுக்கு போனா இந்த கல்லு நம்ம தலையில தான் விழும் அப்படின்னு சொல்லி சும்மா உட்கார முடியுமா? நம்ம வீட்டுல பழைய கோணி பை போர்வை ஏதாவது இருந்தா கொண்டு போய் போத்தலாம். கொஞ்சமாவது அது தப்பிக்கும் இல்லையா? எதிரியா இருந்தாலும் இந்த நிலைமையில அவங்களுக்கு உதவி செய்யறது தர்மம். நீ சொல்றதும் உண்மைதான். சரி என்ன பண்றது? போய் கோணி பையெல்லாம் கொண்டு வா. தலைக்கு கோணி பை போட்டுக்கோ, போலாம். அப்படின்னு சொல்லி ரங்கையா ரங்கம்மா கையில கிடைச்சது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வேகமா ராமையாவோட வயல் நோக்கி 2 பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. அங்க போய் பார்த்தா ராமையா கௌரி 2 பேரும் அவங்களுடைய தானியத்தை காப்பாத்த பயங்கரமா போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரங்கையா அங்க போனா. ராமையா என்ன பண்றீங்க? இப்படி பண்ணா காப்பாத்த முடியாது, நகருங்க, நான் பாத்துக்கிறேன். ராமையா ரங்கையாவை பார்த்து கண்ணுல கண்ணீரோட, ரங்கையா வந்துட்டியா? என்ன மன்னிச்சிடு, நீ சொன்னப்ப நான் கேட்கல. ரங்கம்மா சீக்கிரமா ஏதாவது உதவி செய்யுமா? கவலைப்படாதீங்க அக்கா, இருங்க இந்த போர்வையை போத்தலாம். எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த தானியத்து மேல பழைய கோணிப்பை பாய் எல்லாத்தையும் போட்டு கடைசியில அவங்க போத்திக்கிட்டு இருந்த போர்வை வரைக்கும் மேல போட்டுட்டாங்க. 1 மணி நேரம் போராடி செஞ்சாங்க. கொஞ்ச நேரம் மழை பெஞ்சு அதுக்கப்புறம் கல்லு விழுறது நின்னு போச்சு. 4 பேருமே ரொம்ப சோர்வா அங்கேயே போய் உக்காந்துட்டாங்க. ராமையா எழுந்திருச்சு ரங்கையா பக்கத்துல வந்தாரு. அப்போ ரங்கையாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, ரங்கையா என்ன மன்னிச்சிடு, நீ கடவுள்பா. காலையில உன்னை பார்த்து பயந்தாங்கோலின்னு கிண்டல் பண்ண. ஆனா நீ எனக்காக உன் உயிரையே பணயம் வச்சு கஷ்டப்பட்டு உதவி செஞ்சிருக்க.
அட விடுன, எதுக்கு முடிஞ்சதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? காலையில நீ என்னை பார்த்து சிரிச்சிருக்கலாம். அதுக்காக உனக்கு உதவி செய்யாம இருக்க முடியுமா? நாம தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும். ரங்கம்மா, உனக்கு நான் நன்றியை தெரிவிக்கணும். பாவம் எவ்வளவு வலியை பொறுத்துக்கிட்டு நீ இந்த நேரத்துல எங்களுக்காக வந்து உதவி செஞ்சிருக்க. உன்ன மாதிரி நல்ல மனசு எங்களுக்கு இல்ல. என்னக்கா இது? நாம அக்க பக்கத்துல இருக்கோம். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கலனா எப்படி? பாதி வெளிச்சலையாவது காப்பாத்த முடிஞ்சதே, அதுவே போதும். பாதி இல்லம்மா, நீங்க வரலனா மொத்தமா போயிருக்கோம். ரங்கையா, இந்த மழை எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. எனக்கு நஷ்டமானது உண்மைதான், ஆனா நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். சரிண்ணே, வாங்க இப்ப வீட்டுக்கு போலாம். காலையில வந்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில எல்லாருமே அவங்க வயலுக்கு ஓடி போய் பார்த்தாங்க. அப்போ ரங்கையாவோட விளைச்சல் முழுசா நல்லபடியா இருந்துச்சு. ஆனா ராமையாவோட விளைச்சல் பாதி வீணா போய் பாதி மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அதுவும் ரங்கையாவால. அப்ப ராமையா ரங்கையாவை பார்த்து, ரங்கையா, என் விளைச்சலை நீ தான்ப்பா காப்பாத்தி இருக்க. இதுல பாதியை உனக்கே நான் கொடுக்கறேன். வேணாண்ணே, என் விளைச்சல் எனக்கு இருக்கு. உன்னோட விளைச்சலை நீயே வச்சுக்கோ. ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, இயற்கைக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் தெரியாது. அதனால நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாங்கண்ணே, என் வீட்டுக்காரரு மழை பெய்ய போகுதுன்னு சொன்னா நம்புங்க. அவரும் ஆகாயமும் நல்ல நண்பர்கள் தெரியுமா? கண்டிப்பா ரங்கம்மா, இனி என் புருஷன் பஞ்சாங்கத்தை பார்க்காம அண்ணனோட பேச்சையே நம்புவாரு. அது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. குளிர்காலத்துல வந்த அந்த வித்தியாசமான மழையால இப்ப அந்த 2 குடும்பத்துக்குள்ள உறவு பலமா இருந்துச்சு. அன்னையிலிருந்து ரங்கையா ராமையா 2 பேரும் உயிர் நண்பர்களா மாறிட்டாங்க. அன்னையிலிருந்து கஷ்டப்படுற எல்லாருக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. விசித்திரமான மழை அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை கத்து கொடுத்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இப்பெல்லாம் இந்த காலத்துல இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வானிலை மாறும், காலம் மாறும். அதனால முன்ஜாக்கிரதையா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அத பயந்தாங்கோலித்தனம் அப்படின்னு நினைக்க கூடாது.